செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்மைகள் நாமே அடைவோம் வாரி. நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்றியின் பலியை செலுத்திடவாரி. நன்மைகள் நாமே அடைவோம் வாரி. உள்ளத்தை தருவது திருப்பலியா, உடைந்ததென்றால் அது பெரும் பலியா. உள்ளத்தை தருவது திருப்பலியா, உடைந்ததென்றால் அது பெரும் பலியா. கொடைகள் பெற அது தகும் வலியா, கொடைகள் பெற அது தகும் வலியா. குறையினை போக்கும் கோவலியா. நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்றியின் பலியை செலுத்திடவாரி. நன்மைகள் நாமே அடைவோம் வாரி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, அன்னைக்கு நன்றி சொல்லி இந்த நாளிலே நாம் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். அன்னை வழியாக கடவுள் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் ஆண்டின் முதல் துவக்கத்தில் இருக்கக்கூடிய நாம் கடவுளுக்கும் நம்முடைய அன்னைக்கும் நன்றி சொல்வோம். தொடர்ந்து வரக்கூடிய நாட்களை ஆசீர்வாதமாக அமைத்து தர வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர்கள் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
வாழ்வினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூயாவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகன் கிறிஸ்து மனிதரானதை வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சி பெற நீர் எங்களை அழைத்துச் செல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கடவுளிடமிருந்து பிறந்தவர் எவரும் பாவம் செய்வதில்லை. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தை 7 முதல் 10 வரை. பிள்ளைகளே, எவரும் உங்களை நெறி தவற செய்ய விடாதீர்கள். கிறிஸ்து நேர்மையாளராய் இருப்பது போல் நேர்மையாய் செயல்படுபவர் நேர்மையாளராய் இருக்கின்றார். பாவம் செய்து வருகிறவர் அலகையை சார்ந்தவர். ஏனெனில் தொடக்கத்திலிருந்தே அலகை பாவம் செய்து வருகிறது. ஆகவே அலகையின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் தோன்றினார்.
கடவுளிடமிருந்து பிறந்தவர் எவரும் பாவம் செய்வதில்லை, ஏனெனில் கடவுளின் இயல்பு அவரிடம் இருக்கிறது. கடவுளிடமிருந்து பிறந்தவராயிருப்பதால் அவரால் பாவம் செய்ய இயலாது. நேர்மையாய் செயல்படாதவரும் தம் சகோதரர் சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதவரும் கடவுளிடமிருந்து வந்தவர்களல்ல. இதனால் கடவுளின் பிள்ளைகள் யாரென்றும் அலகையின் பிள்ளைகள் யாரென்றும் புலப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீரே என்னை
அல்லேலூயா 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 அல்லேலூயா. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. நூறு பிரிவு 1 இறை வார்த்தைகள் 35 முதல் 42 முடிய. அக்காலத்தில் யோவான் தம் சீடர் இருவருடன் மீண்டும் பெத்தானியாவில் நின்று கொண்டிருந்தார். இயேசு அப்பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார். யோவான் அவரை கூர்ந்து பார்த்து, இதோ கடவுளின் செம்மறி என்றார். அந்த சீடர் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர். இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை பின்தொடர்வதைக் கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்னும் எபிரேய சொல்லுக்கு போதகர் என்பது பொருள். அவர் அவர்களிடம், வந்து பாருங்கள் என்றார். அவர்களும் சென்று அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள். அப்போது ஏறக்குறைய மாலை 4 மணி. அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள். யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்த இருவருள் அந்திரேயா ஒருவர். அவர் சீமோன் பேதுருவின் சகோதரர். அவர் போய் முதலில் தம் சகோதரரான சீமோனை பார்த்து, மெஸ்ஸியாவை கண்டோம் என்றார். மெஸ்ஸியா என்றால் அருள் பொழிவு பெற்றவர் என்பது பொருள். பின்பு அவர் சீமோனை இயேசுவிடம் அழைத்து வந்தார். இயேசு அவரை கூர்ந்து பார்த்து, நீ யோவானின் மகன் சீமோன், இனி கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்றால் பாறை என்பது பொருள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, கிறிஸ்து பிறப்பு காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அனைவருக்கும் மகிழ்ச்சியான நாட்கள் இந்த கிறிஸ்து பிறப்பு நாட்கள். வண்ண விளக்குகளோடு ஆடை அலங்காரங்களோடு கிறிஸ்துவனுடைய பிறப்பு விழாவையும் புலர்ந்திருக்கக்கூடிய புத்தாண்டு விழாவையும் மகிழ்ந்து கொண்டாடி முதல் சனிக்கிழமை, மாதத்தின் முதல் சனிக்கிழமை ஆகிய இன்று அன்னையை நம்முடைய ஆலயத்தை சுற்றி பவனியாக எடுத்து வந்து இங்கே விழாவாக அன்னையை சிறப்பித்து கொண்டிருக்கிறோம். மிகுந்த மகிழ்ச்சி. அன்னைக்கு விழா எடுப்பது என்றால் எல்லோருக்குமே மிகுந்த மகிழ்ச்சி. அன்னை எல்லாருக்கும் நல்ல முறையிலே பரிந்து பேசக்கூடியவர். நமக்காக பரிந்து பேசி ஆண்டவரிடமிருந்து எல்லாவற்றையும் பெற்று தருபவர் என்கின்ற நம்பிக்கை நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் உண்டு. எனவேதான் இன்று அன்னைக்காக விழா கொண்டாடி இந்த திருப்பலியை சிறப்பிக்கின்ற பொழுது ஏராளமான பேர் உங்களுடைய தேவைகளை கருத்துக்களாக வெளிப்படுத்தி
இங்கே அதற்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இவற்றையெல்லாம் நம்முடைய வாழ்விலே பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்னையினுடைய பரிந்து பேசலின் பொருட்டு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பி இங்கே வந்து குழுமி இருக்கக்கூடிய நாம் இங்கே இந்த திருப்பலி முடிந்து வீட்டுக்கு செல்கின்ற பொழுது எதை எடுத்து செல்ல போகிறோம், எதை கொண்டு போய் நம்முடைய வாழ்வாக்க போகிறோம் என்பதை சிந்திக்க இந்த ஒரு சில நிமிடங்களை பயன்படுத்த அழைக்கிறேன். அன்னை மரியாளுக்கு விழா கொண்டாடுகின்ற பொழுது, அன்னை மரியாளை சிறப்பிக்கின்ற பொழுது, அன்னை மரியாளுடைய வாழ்க்கை பண்புகளை சிந்திக்கின்ற பொழுது ஏராளமாக மணிக்கணக்கிலே நாள் கணக்கிலே நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம். அவ்வளவு காரியங்கள் அன்னை மரியாளுடைய உள்ளத்திலே அவருடைய வாழ்க்கையிலே இருந்து கொண்டே இருந்தது. அதில் ஏதேனும் ஒன்றையாவது அவ்வப்பொழுது கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே வாழ எத்தனிக்கின்ற பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மை அடைந்தவர்களாக மாறுவோம். நம்முடைய வாழ்வு மேன்மை பெற்றதாக மாறி கடவுள் முன்னிலையிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்வாக மாறும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்திலே இருக்கின்ற இந்த நமக்கு கிறிஸ்து பிறப்பை ஒட்டி அன்னை மரியாளுடைய அணுகுமுறை எப்படி இருந்தது என்பதை சிந்தித்து பார்ப்போம். அன்னை மரியாளுக்கு கடவுள் மீது அதீதமான நம்பிக்கை இருந்தது என்பதை அவர் ஆம் உம் சொற்படி நடக்கட்டும் என்று சொன்னதன் வழியாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் கடவுளுக்கும் அன்னை மரியாள் மீது நம்பிக்கை இருந்தது. அன்னை மரியாள் இருந்த காலத்தில் அந்த ஆண்டவருடைய பிறப்பு செய்தியை அவருக்கு சொன்ன அந்த காலத்தில் எத்தனையோ பெண்கள் இருந்தார்கள். எத்தனையோ பெண்கள் இருந்த இடத்தில் இவரை ஆண்டவர் கருவிலேயே தேர்ந்தெடுத்து இந்த உலகிலே அனுப்பியிருந்தாலும் வளர்ந்து பெண்மணியாக நிற்கின்ற பொழுது, நான் இவரை தேர்ந்தெடுத்திருந்தேன் கருவிலே உருவாகும் பொழுதே, இவர் நான் தேர்ந்தெடுத்ததன் நோக்கத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவார் என்கின்ற நம்பிக்கை கடவுளுக்கு இந்த மரியாவின் மீது இருந்தது. இவர் நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை இவர் ஏற்றுக்கொள்வார் என்கின்ற அதீதமான நம்பிக்கை கடவுளுக்கு இருந்தது. அதே போல படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நம் எல்லார் மீதும் கடவுளுக்கு நம்பிக்கை இருக்கிறது. கடவுள் நம் எல்லார் மீதும் அன்னை மரியாள் மீது எப்படி நம்பிக்கை கொண்டு தன்னுடைய மீட்பின் திட்டத்திலே மிகப்பெரிய ஒரு கருவியாக அவரை பயன்படுத்த வேண்டும் என்று நம்பி இருந்தாரோ, அதே போல நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் கடவுள், தந்தை கடவுள் நம் மீதும் நம்பிக்கை கொண்டிருக்கிறார். இவர்கள் என்னுடைய பிள்ளைகள், இவர்களை இந்த நோக்கத்திற்காக நான் இந்த உலகிலே படைத்திருக்கிறேன், இவர்கள் அதற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நான் இவர்களை படைத்ததன் நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்கின்ற நம்பிக்கை கடவுளுக்கு இருக்கிறது. கடவுள் அன்னை மரியாள் மீது கொண்டிருந்த நம்பிக்கையின் நிமித்தம் அவருக்கு கடவுளுடைய செய்தி சொல்லப்படுகின்ற பொழுது அன்னை மரியாளுடைய உள்ளத்திலே யதார்த்தமாக ஒரு சந்தேகம், திருமணமாகாமல் எப்படி நான் மகவை பெற்றுக்கொள்ள முடியும்? இது சாதாரணமான காரியம் இல்லையே. அப்படி ஒருவேளை நான் பெற்றுக்கொண்டால் இந்த சமூகம் என்னை எப்படி பார்க்கும்? இந்த சமூகம் என்னை எப்படி ஏற்றுக்கொள்ளும்? கண்டிப்பாக என்னை அவதூறாக பேசும், என்னை அவமானப்படுத்தும், என்னை தவறுதலாக சித்தரித்து காட்டும். இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது நான் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற தன்னுடைய மனதிலே இருந்த அந்த சந்தேகத்தை அந்த வானதூதரிடம் கேட்கின்ற பொழுது, இது கடவுளால் நிகழும், கடவுள் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார், கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார் என்கின்ற பதில் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. கடவுள் என் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார், கடவுளுடைய நம்பிக்கைக்கு நான் விரோதமாக இருக்கக்கூடாது. இந்த கடவுளுடைய நம்பிக்கையை நான் காப்பாற்ற முயற்சிக்கின்ற பொழுது என்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த உலகம் என்னை தவறுதலாக பேசினாலும், இந்த சுற்றி இருக்கக்கூடிய உலகம் என்னை அவமானப்படுத்தினாலும் நான் அதை கண்டு கவலைப்பட மாட்டேன். ஏனென்றால் இந்த அவமானங்களையும் இந்த கவலைகளை எல்லாம் தாண்டி வருவதற்கான சக்தியை எனக்கு கடவுள் தருவார் என்கின்ற அவர் கொண்டிருந்த நம்பிக்கை அவரை இறைவனின் தாயாக உயர்த்துகிறார். இவ்வாறு பரஸ்பரம் கடவுள் மரியாவின் மீது கொண்டிருந்த நம்பிக்கையும் மரியா கடவுளின் மீது கொண்டிருந்த நம்பிக்கையும் தான், அதன் வெளிப்பாடுதான்
நாம் இங்கே இந்த அலங்காரங்களோடு கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்து பிறப்பு விழா. கடவுள் நம் எல்லார் மீதும் நம்பிக்கை கொண்டிருக்கிறார் என்பதை அறிகிறோம். நாம் உண்மையிலேயே கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறோமா என்கின்ற கேள்வி நம் முன்னால் வைக்கப்படுகிறது. அன்னை மரியாள் அவருடைய கடவுள் தன் மீது கொண்டிருந்த நம்பிக்கையை காப்பாற்றுகின்ற விதத்திலே நானும் உன் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவருக்கு கடவுளுக்கு ஆம் என்று சொன்னது போல கடவுள் நம்மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு ஆம் ஆண்டவரே, நானும் உன் மீது நம்பிக்கை கொண்டவராக இருக்கிறேன் என்று சொல்லி கடவுளுடைய எண்ணத்தை அறிந்து கொண்டு அந்த எண்ணத்திற்கு ஆம், நான் இதற்கு தயாராக இருக்கிறேன் என்று நாம் சொல்ல தயாரித்திருக்கிறோமா, நம்மை ஆயத்தமாக இருக்கிறோமா என்று சிந்தித்துப்பார். இது நம்முடைய மனசாட்சிக்குத்தான் தெரியும். யாரும் இதை எடுத்து சொல்லி இந்த நம்பிக்கையை வெளிக்காட்ட முடியாது. இந்த நம்பிக்கை வாழ்க்கை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கை நடைமுறை வாழ்க்கையிலே வெளிப்படும். நாம் என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம் என்பதெல்லாம் நாம் கடவுள் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய காரியங்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் தான் தெரியும், நீங்கள் என்ன பேசுகிறீர்கள், என்ன செய்கிறீர்கள், என்ன சிந்திக்கிறீர்கள். நாம் சிந்திப்பதும் பேசுவதும் செயல்படுவதும் எல்லாம் கடவுளுடைய நம்பிக்கைக்கு ஆம் ஆண்டவரே என்று சொல்லக்கூடியதாக இருந்தால் நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும், நாம் மேற்கொள்ளக்கூடிய எல்லா பக்தி முயற்சிகளும், வழிபாடுகள் எல்லாம் நமக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை தரும். அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முயற்சிப்போம். நம்முடைய வாழ்க்கை செயல்கள் வழியாக கடவுளுக்கு ஆம் ஆண்டவரே, நான் உம்முடைய நம்பிக்கையை வீணடிக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய நல்ல மனிதர்களாக மாறுவோம். அதற்கான துணிச்சலை கேட்டு இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். ஆமென். ஜோதியில் நிறைவு கொள்வே, வேண்டியில் சேர்த்துக் கொள்வாய். அந்த ஜோதியில் நிறைவு கொள்வே. மலராய் வந்தே அர்ச்சனையாக்கினே என்னை. கோதுமை மணியாய் மடிந்து என்னை வெண்ணிற அப்பமாய் தந்தே. உன்னுடலாகிடவே, உன்னுடலாய் நான் மாறிடவே மகிழ்வுடன் தந்தேனே. என்னை கனிவுடன் ஏற்பாயே, மகிழ்வுடன் தந்தேனே. என்னை கனிவுடன் ஏற்பாயே. மலராய் வந்தே அர்ச்சனையாக்கினே என்னை.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளுக்கு ஏற்றவர்களாக எங்களை மாற்றியருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய திருமகனின் மறை நிகழ்வுகளை நினைவு கூர்வதன் வழியாக அவருடைய வாக்குறுதிகளுக்கு தகுதியுடையோர்கள் ஆவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் சிறப்பாக அன்னை மரியை நினைவு கூறும் என்று அவரது நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளே. சிறப்பாகும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உன் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உன் திருமுனை காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் வரை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீவன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இன்று முதல் சனிக்கிழமை, இவ்வாண்டின் முதல் சனி. நம் தாயின் பரிந்துரையால் இன்று யார் யாரெல்லாம் இந்த திருப்பலியை பக்தியோடு நல்ல கருத்துகளோடு ஒப்பு கொடுக்க மன்றாடி கொண்டிருக்கின்றார்களோ அவர்களையும் நாம் நமது கருத்துகளையும் ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து மன்றாடுவோம். கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் வரும் மாதத்தில் நான் நன்றி கூறுவேன். ஆண்டவரிடம் மன்றாடினேன், ஆண்டவர் எனக்கு தந்தார், நன்றி கூறுவேன் என்ற எண்ணத்தோடு நம்பிக்கையோடு அன்னை மரியாள் கொண்ட நம்பிக்கை போல் மன்றாடுவோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் புனித செபஸ்தியார், புனித தோமையார், புனித சவேரியார் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். உமது திருவுளம் விண்ணுலகில்
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள்.
அன்பானவர்களே, அருமையான இந்த பொன் மாலை பொழுதிலே நம் தாயின் மடியிலே அழகுமிகு பிள்ளைகளாக பாசமிகு அன்னையின் அரவணைப்பில் நாம் அமர்ந்திருப்பது பேரானந்தமாக இருக்கிறது. இந்த முதல் சனிக்கிழமை இந்த ஆண்டில் எல்லா நாட்களிலும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என அன்போடு வாழ்த்துகின்றேன். நம் தாய் என்றும் நம்மோடு இருந்து நம் குடும்பத்தை, நம்முடைய தொழில் முயற்சிகளை, நமது பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த முதல் சனிக்கிழமை திருப்பலியை அழகுற ஒரு அருமையான பாடலோடு நல்ல விதமாக நமக்கு நடத்தி ஜெபித்து ஆசீர்வாதத்தை தந்து கொண்டிருப்பவர்கள் அருட்தந்தை அருட்சீலன் கோட்டார் மறைமாவட்டத்தை சார்ந்தவர்கள். இப்பொழுது லோயலா கல்லூரியிலே அவருடைய ஆன்மீக மாணவிகளின் ஆலோசகராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். தந்தை அவர்கள் வந்திருப்பது பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. உங்கள் சார்பாக அன்போடு தந்தை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமையான நம்முடைய தந்தை ஜெகநாதன் அவர்கள் நம்மோடு வந்து நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் உங்கள் சார்பாக நன்றி அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்ல பாடற் குழுவினர், அதனை இயக்கக்கூடிய தம்பி பிரதர் ஜோக்கிம் அவர்கள் தூத்துக்குடியிலிருந்து வந்து நமக்காக இன்று ஒரு அருமையான திருப்பலி நிறைவேற நற்கருணை ஆசீர்வாதத்தில் நமக்காக மன்றாட மிக துணையாக இருந்தார்கள். அவர்களுக்கு உங்கள் சார்பாக நன்றி அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பீடத்தை அருமையாக தயாரித்த ஆல்ட்ரு பாய்ஸ்தனை நிறைவேற்றக்கூடிய தம்பி ஆஸ்டின், அருமையான உடல்நிலை சரியில்லை என்றாலும் பூக்களை வைத்து நம்மை ஒரு மகிழ்ச்சியில் ஆழ்த்திய அன்பான அருள் சகோதரிகளுக்கும், நம்முடைய இந்த உணவுக்கு தயாரித்து மிக அழகாக சிரித்த முகத்தோடு செயல்படக்கூடிய திருக்குடும்ப சபையார், அவர்களுக்கு உதவியவர்கள், தலைவர்கள், பொறுப்பாளர்கள், நம்முடைய ஆலய நிர்வாகிகள், அதனை தலைமையேற்று நடத்தக்கூடிய திரு செல்லப்பா அவர்களுக்கும் உங்கள் சார்பாக நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மாட்சியும் மகிமையும் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரோடு இணைந்திருப்பது, வரக்கூடிய வாழ்வில் வரக்கூடிய சோதனைகள், துன்பங்கள் இவைகளை தாங்கிக் கொண்டு அடுத்து என்னை இறைவன் வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு எதிர்நோக்கு பயணத்தில் செல்வதுதான் மிக சிறந்தது. அதனை இந்த ஆண்டிலே செயல்படுத்திட உங்களை வேண்டுகிறேன். யூபிலி ஆண்டு 2025 திருத்தந்தை அவர்கள் அந்த புனித கதவை திறந்திருக்கின்றார்கள். நாமும் ஆலயத்திற்குள் நுழையும் பொழுதெல்லாம் நீரே என் ஆயன், ஆண்டவரே உமது பாதையை நான் தொடருவேன் என்ற எண்ணத்தோடு தொடருங்கள். இந்த ஆலயத்தின் கதவும் உங்களுக்கு புனித கதவாக இருக்கும். அன்பானவர்களே, நம்முடைய ஒரு சிறிய கட்டடம் ஒரு 12 லட்சம் ரூபாய்க்கு, அதுபோல நமது பள்ளிக்கூடத்தின் மேல் கூரை மோசமாக சூழ்நிலையில் இருக்கிறது. நான் வந்த அன்றே அது உடைந்து, அதற்கு முன்னால் ஒரு வாரத்துக்கு முன்னால் இருந்தது. நான் வந்த அன்றே அதனை சரி செய்தேன். அதனால் இப்பொழுது அதனையும் சரி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு 12 13 லட்சம் ரூபாய் இதற்கு ஆகும் என்று இருந்தோம். ஆனால் மக்கள் நல்ல எண்ணத்தில் கொடுத்திருக்கார்கள். முதல் கட்டமே மிகச் சிறப்பாக இருக்கிறது. நான் இப்பொழுது வாசிப்பேன் யார் யார் அவர்கள் கொடுக்கிறார்கள், கொஞ்சம் பேர் பின்னால் தருவார்கள் என்பதும், நாங்கள் சில வீடுகளுக்கு போகும்போது அவர்கள் வீட்டில் இல்லை என்பதும் உண்மை. அதுபோல இரண்டாம் கட்டமாகவும் நீங்கள் உதவி செய்யலாம் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மரியா அசோக் ஷீபா 5000, கிரேஷன் சால்மோன் 5000, ஹெலன் அந்தோனி சேகர் 10,000, அலெக்ஸ் ரென்சி 3000, ஜோசப் எடிசன் 3000, செபஸ்தியான் சியலி 3000, அந்தோனி மிக்கேல் மரியா அமுதா 10,000, ராஜமணி 5000, வெற்றி 1000, அந்தோனி ரவி கண்மணி 3000, சதீஷ் 2000, பிரிட்ஜித் 1000, ஜெவமாலை மரியான் பஸ்லிஸ் ஆசிரியை 5000, சுசமரிய ஜெகதீஷ் ஜெனிட்டா 5000, ரவீந்திரன் 1000, ஸ்டீவன்சன் தேவி 1000, மெரிட்டா செல்வன் அவர்கள் இன்னும் தரவில்லை, எழுதவில்லை, மெரிட்டா செல்வன் 1000, ரீகன் செல்வராஜ் 1000, விக்டர் செல்வி 7000, ராஜேஷ் 1000, அமலநாதன் 10,000, தேவராஜன் ஃபாத்திமா 15,000, அந்தோனி கிங்சன் 5,000, மிக்கேல் அப்பாவு வெலிங்டன் 10,000, மேரி தாமஸ் 1000, சவரியானந்த் பிளாரன்ஸ் இன்னும் எழுதவில்லை, ஜெகன் விஜிலியா 10,000, லாரன்ஸ் சுமதி 10,000, மைக்கேல் ஜோபிதா 15,000, நெப்போலியன் இன்னும் இல்லை வீட்டில், தாசன் லாரன்சியா இன்னும் எழுதவில்லை, ஜெசிலா பவுல் இன்னும் எழுதவில்லை, ரீதா சாமுவேல் இன்னும் அவர்கள் வீட்டில் இல்லை, ரஜிலா 1000, அருள் செல்வம் செல்வி 3000, பீட்டர் ஜான்சன் இன்னும் எழுதவில்லை, கௌசானல் 10,000, ஜூலிஸ் கவிதா 10,000, ஆரைக்கராஜ் 10,000, லூட்வி லிசா 10,000, சுபின்சன் 1000, பிரகாஷ் பிரிட்டோ 5,000, ராஜா போஸ் 1000, ஸ்டாலின் ராபின்சன் பாத்திமா, ஸ்டாலின் ராபின்சன் எழுதப்படவில்லை, பாத்திமா 1000, தினகர் அனிதா ஆசிரியை என்று எழுதவில்லை,
டெனிஸ் ராஜா 10,000, ஆக்னல் மெர்சி 3,000, தேவராஜ் சோனியா 25,000, ஜெனட் இன்னும் எழுதவில்லை, அலெக்ஸ் 2,000, ஜோசப் மரியதாஸ் 1,000, ஜான் போஸ்கோ இன்னும் எழுதவில்லை, ஜான்சன் புனிதா ஒரு செங்கல், ரூபன் பவுலின் செல்வி 1,000 ரூபாய், அந்தோணி செல்லப்பா 5,000 ரூபாய். மீண்டும் அவர்கள் எழுதுகிறார்கள். கலைச்செல்வன் கல்பனா 2,000, பிரிட்டன் ராரதி 1,000, அந்தோணி அசோக்குமார் அனிதா 10,000, சவரியம்மாள் 1,000, பிலிப்பு வசந்தா 5,000, ஜெய்சிங் வில்சன் மத்தியாஸ் எஸ்தாக் சவரிமுத்து எழுதவில்லை, தேவதாசன் கவிதா 5,000, ஜூலியன் 10,000, மிக்கேல் 1,000, வளன் 10,000, பிரான்சிஸ் பெவின் 10,000, நிம்சன் கலா 3,000, ராயப்பன் 1,000, செல்வன் செல்வி 5,000, சில்வஸ்டர் 1,000, ரொனால்ட் எழுதவில்லை, டிக்சன் 25,000, பெலிக்சன் 20,000, கிங்சன் 10,000, விஜய் 10,000, ராபின்சன் 10,000, சவரிமுத்து செல்வி 5,000, மார்ஷல் 5,000, சாந்தி 10,000, ராஜா ரூபா 1,000, தாசன் என்ன எழுதவில்லை, சிலுவை சீமோன் என்னும் எழுதவில்லை, ராணி 1,000, வாசகன் லிபர்டி 5,000, ஜோசப் நவமணி 3,000, மேத்யூ ஒரு செங்கல், ஜெனி தர்ஷனி இன்னும் எழுதவில்லை, ஜெபமாலை தாசன் 10,000, குணம் செல்வராஜ் எழுதவில்லை, சகாய ஜெயசந்திர ஜெரோம் 5,000, அந்தோணி அலெக்ஸ் என்ன எழுதவில்லை, செபஸ்தியான் 2,000, ஞான ஜோதி எழுதவில்லை, சகாயம் என்னும் எழுதவில்லை, நவமணி 5,000, பிரவீன் ஜெயநாதன் 2,000, ரூபஷ் என்ன எழுதவில்லை, ஜஸ்டின் 5,000, குமார் 5,000, விக்டர் ஜான்சன் இரு குடும்பம் எழுதவில்லை, புனிதன் 5,000, அருளரசு 5,000, கென்னடி 50,000, பாஸ்கர் செல்வி 5,000, செபஸ்தியான் 3,000, சாரதா 5,000, ஜான் எடிசன் குளோரி எழுதவில்லை, மைக்கேல் ராஜ் எழுதவில்லை, ஸ்டீபன் ரவி ஜான்சி 1,000, மிக்கேலம்மாள் 5,000, ராஜன் 2,000, வெர்ஜின் 1,000, ரேமண்ட் 10,000, பனிதாசன் ஆசிரியர் 1,000, ஆக்னஸ் ஜெயசோதி 1,000, ஞானம் பனிதாசன் இன்னும் எழுதவில்லை, தாமஸ் வில்சன் 1,000, சந்தோஷம் ரீதா 1,000, ரசிஸ்ட ஆசிரியை மோசஸ் 10,000, சந்தன மரியான் 1,000, லியோன் அமலா 1,000, ஜோசப் ஆல்வின் ராஜா 1,000, ஜார்ஜ் 3,000, ரூபன் ராஜ வினோதா 10,000, ரிச்சர்ட் 10,000, ரோபின் ஸ்டாலின் இன்னும் எழுதவில்லை, செபஸ்தியான் 2,000, கீதா எழுதவில்லை, மங்களம் ஜேம்ஸ் 5,000, ஆனந்தராஜ் ஜூடி 10,000, ஜேம்ஸ் சுதா 5,000, இளங்கோ இன்னும் எழுதவில்லை, ராஜேந்திரன் 5,000, தீபா 1,000, ரவி இன்னும் எழுதவில்லை, செபஸ்தியாயி 5,000, சார்லஸ் சாந்தி 5,000, ரவி இன்னும் எழுதவில்லை, மரிய தமிழ்ச்செல்வன் சிமெண்ட் ஜேகேபி சிமெண்ட் 100 முடை அப்படிதான் நினைக்கிறேன், அது சரியா எழுதலை, ஜோசப் பவுல் ரேகா 5,000, அந்தோணி செல்வகுமார் சகிலா 3,000, பெஸ்கி 2,000, லீமா ஸ்டீபன் 3,000 மீண்டும் தருவேன் என்று சொல்லி இருக்கின்றார்கள், தேவசகாயம் 5,000, பெபின் 5,000, ரவி செல்லின் சிமெண்ட் தருகின்றார்கள், லெனின் 3,000, சந்திரன் ஜேசஸ் 5,000, குமார் ரோஜா 5,000, செல்வன் சேகர் என்னும் எழுதவில்லை, ஆசீர்வாதம் 1,000, காட்சன் 5,000, வில்சன் எல்சி 5,000, பெல்சட் ஜெனிஃபா 5,000, ஆஸ்வால் ஜென்சி 10,000, அந்தோணி குரூஸ் லலிதா ஜல்லி வாங்கி தருகிறேன் என்று சொல்லி இருக்கின்றார்கள், மிக்கேல் சாரதா 5,000, ரூபஸ் செபஸ்தியான் எழுதவில்லை, அந்தோணி செபஸ்தியான் 1,000, அந்தோணி பன்னீர்செல்வன் என்று எழுதவில்லை, ராஜகுமாரன் 5,000, நவமணி 3,000, சவரிராஜன் ஜெர்சன் இன்னும் எழுதவில்லை, கனகராஜ் ஆக்னஸ் 10,000, வினோத் சித்ரா 2,000, ஜான்பால் 2,000, அன்ன ஹெலன் பெட்ரோஸ் 20,000, டோமினிக் அந்த ஸ்கூல் மேலுள்ள அந்த இடத்தை சரி செய்து தரேன் என்று டோமினிக் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், மார்சலின் மெஜுலா 10,000, பன்னீர்செல்வன் கமிலா 10,000. அனைவருக்கும் கைதட்டி ஒரு நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். இதனுடைய மொத்த கணக்கு பார்த்தோம் என்றால் ஒரு 5,50,000 வருகிறது. ஆனால் நமக்கு இன்னும் தேவை இருக்கிறது. ஆகவே
அதாவது அந்த டொமினிக் அவர்கள் அந்த வேலையை செய்தாலும் நமக்கு இது ஒரு 12 லட்சம் தேவைப்படும். ஆகிய நம்ம உங்களால் முயன்றவரை கடவுளுக்கு செய்கிறோம், எனக்கோ ஊருக்கோ அல்ல. அதனிலே ஒரு அருமையான கட்டடம், நாம் அன்பியங்கள் மற்றெல்லாம் கூடுவதற்கான ஒரு பெரிய கட்டடம், 30-40 பேர் இருக்கிற மாதிரி ஒரு கட்டடம். அதனிலே ஒரு சிறிய ஜப கூட்டங்கள் கூட வைத்துக் கொள்ளலாம். அதன் பின்பு நம் வரக்கூடிய மக்களுக்கான கழிவறை வசதி, ஆண் பெண் என 2. அதன் பின்பு நம்முடைய குழு, நம்முடைய ஊர் நிர்வாகத்தார் தங்களுடைய கணக்கு வழக்குகளை பார்ப்பதற்கும் ஃபைல்ஸ் மற்றும் அனைத்து நிர்வாகத்தை சார்ந்ததை வைத்துக் கொள்வதற்கும் ஒரு சிறிய கட்டிடமாக இது இருக்கிறது. இது பிப்ரவரி மாத இறுதிக்குள்ளேயே நாம் நிறைவுக்கு திறக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய மார்ச் மாதத்திலே தவக்காலத்திலே நாம் இதனை சிறப்பாக பயன்படுத்துவோம் என்பது அன்னையின் விருப்பம். நமது விருப்பம் நடக்காது, அன்னையின் விருப்பம் நடக்கும். நன்றி. மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, இந்த அருளடையாளத்திலும் திருமகனின் இறப்பையும் உயிர்ப்பையும் நாங்கள் அறிக்கையிடுகின்றோம். அதனால் அவரது பாடுகளில் நாங்கள் பங்கேற்று அவருடைய ஆறுதலிலும் ஆட்சியிலும் பங்கு பெற்றிட தகுதி பெற அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இப்பொழுது ஆசீர்வதித்த எண்ணெயானது உங்களுக்கு தலையில் பூசப்படும். அது அந்த நேரத்தில் உணவும் ஆசீர்வதிக்கப்படும். அமைதியாக இந்த ஆண்டிலே நான் எப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்வை வாழ்வேன், எனக்கு நல்ல நலம், ஆசீர், ஞானம் தாரும் என்ற ஜெபத்தோடு நீங்கள் குறுக்கட இந்த ஆசிரை பெற்றுக்கொள்ள அன்போடு வேண்டுகிறேன். ஆண்டவரே, இந்த எண்ணெயை ஆசீர்வதிப்பீராக. உமது அருளும் சமாதானமும் இந்த எண்ணெயோடு இருப்பதாக. ஆண்டவரே, இந்த எண்ணெயை நாங்கள் நெற்றியிலே அணியும் பொழுது மூப்பர்களை அழையுங்கள், உடல் நல குறைவு உள்ளவர்கள் உடல் நலம் பெற்றுக்கொள்வார்கள் என்ற இறை வார்த்தையின்படி ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக. ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் எங்கள் மக்கள் அமைதியை, மகிழ்வை, சமாதானத்தை, ஒரு நல் ஆசிரை, உமது உடனிருப்பை பெற்றுக்கொள்வார்களாம். எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் இந்த எண்ணெயை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, இந்த உணவை ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். இந்த உணவுக்காக எல்லா மக்களும் மனமுவந்து உதவி செய்திருக்கின்றார்கள். ஆண்டவரே, இந்த உணவை ஆசீர்வதியும். கானா ஒரு திருமணத்திலே நீர் ஆசீர்வதித்தது போல, அன்று அருமையான 2 மீன்களை 5 அப்பங்களையும் ஆசீர்வதித்தது போல இந்த உணவை ஆசீர்வதித்து எல்லோரும் மகிழ்வாக உண்ணவும். இந்த உணவு மட்டுமல்ல, இந்த ஆண்டு முழுவதும் நாங்கள் உண்ணக்கூடிய உணவு எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உணவையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது பாடல் பாடப்படும். அப்பொழுது அருள் தந்தையர்கள் எங்கள் நெற்றியிலே எண்ணெய் பூசுவார்கள். தயவு செய்து வரும் பொழுது, ஆண்டவரை, இந்த ஆண்டு முழுவதும் என்னை ஆசீர்வதியுமே, ஞானத்தை தாரும் என்ற ஜெபத்தோடு வாருங்கள். அருட்சகோதரன்